ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஃப் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெரிய அளவு கண்டென்ட்லாம் கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி இப்போ ரொம்ப நாள் நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நியர்லி கொஞ்ச நாளாகவே, அதாவது ஒரு மாதமாகவே ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாக்களை பற்றியெல்லாம் கிடையாது. என்னை பற்றி என்ன கலாய்க்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியலை. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு புறா பற்றி ஒன்றுமே தெரியலை, நீ எதுக்கு புறா வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நியர்லி ஒரு 7 வருஷம் இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த 7 வருஷமே எனக்கு யாருமே எந்த விஷயமே சொல்லிக் கொடுக்கல. நான் எல்லாமே ஓனாக நான் படித்த விஷயம் தான். எனக்கு ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தது ரூபேஷ் அண்ணன் தான், என்னோட குருன்னு கூட சொல்லலாம். ஸோ அண்ணனை தவிர வேறு யாருமே எனக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி வந்து யாருமே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், நானுமே யார்ட்டுமே போய் கேட்டது கிடையாது. ஸோ அப்படியே நான் ஓனாக படித்து நான் லேர்ன் பண்ண விஷயத்த, அப்புறம் அண்ணா சொல்லி இந்த விஷயத்த மட்டும்தான் நான் எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் கொடுத்துட்ருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் நிறைய பேருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு இந்த மாதிரி தம்ப்நெயில் செட் பண்ணுற, நீ தம்ப்நெயிலில் இருக்க விஷயம் தான் வீடியோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு செட்டு பீப்புள்ஸை பார்த்துடலாம். இவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு புறாவும் கொடுக்கணும், அந்த புறா ஒரு 20 மணி நேரம் பறக்கவும் செய்யணும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அண்டு நான் கொடுக்குற எல்லா புறாவுமே பறக்கும் பறக்காது இந்த மாதிரி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்களும் சரி நானும் சரி ஒரு விஷயத்த ஒரு பேடை பார்க்கும்போது நம்ம கெஸ்ஸிங், இந்த புறா இவ்வளோ தான் பறக்கும். அண்ட் சொல்கிற ரிசல்ட், ஒரு ஆள் சொல்கிற ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம ஒரு பேர்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு 80% ஆஃப் த பீப்புள்ஸுக்கு பேர்டு பறக்க வைக்க தெரியாது, ஓகேவா. ஸோ நம்ம பறக்க வைக்கிற விஷயத்தில் நிறைய ஃபால்ட்டுகள் இருக்கும். ஸோ இந்த டாபிக் பற்றி பேசிட்டே இருக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக பேச தான் போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேட்க நினைக்கிற மட்டும் கேட்டால் போதும், ஓகேவா. அண்ட் ஒரு புறாவை நீங்கள் எடுத்து விட்டோடனே பறக்கும் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. புறா பறக்க வைக்கிறதுக்குன்னு செப்பரேட் ப்ரொசீஜர் இருக்குது. அது இந்தந்த மாதிரி தான் பறக்க வைக்கணும், இந்தந்த மாதிரி தான் கூட்டில் அடைச்சி வைக்கணும், இந்தந்த மாதிரி தான் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குங்க. ஸோ எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் தூக்கி விட்ட உடனே புறா பறக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சரியான ஒரு மேட்னஸ்னே சொல்லாங்க. இது ஒரு முட்டாள்தனம். இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக புறா பறக்கலாம் செய்யாதுங்க. எப்படி பறக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது என்ன ட்ரோன் கேமராவா நம்ம ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணும்போது பறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நல்ல லைனில் உள்ள புறா இருந்தாலும் சரி, ஒரு ஆவரேஜ் புறாவாக இருந்தாலும் சரி, பறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புறா ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் மட்டும் தான் உங்களால் பறக்க வைக்க முடியும். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறா பறக்கலை அப்படின்னா அதை போட்டு விரட்டாதீங்க, போட்டு கலைக்காதீங்க. எப்போவுமே ஒரு புறா போட்டு கலைச்சி இது பண்ணி பறக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது ரொம்ப 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 கஷ்டம். புறா பறக்க வைக்கிறதுக்குன்னே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி பறத்தினா மட்டும்தான் அந்த புறா பறக்கும். இப்போ புறா பற்றி தெரியாத ஒருத்தங்கிட்ட ஒரு 20 மணி நேரம் பறந்ததோட பட்டாவை கொண்டு அந்த லைனில் உள்ள பட்டாவை கொண்டு கொடுத்தா கூட அந்த புறா 1 மணி நேரம் கூட பறக்க வைக்க மாட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் ட்ரூத், சரிங்களா. ஸோ இது தெரியாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீ மொக்க புறா போடுற, பெரிய ரேட்டில் குவாலிட்டி இல்லாத புறா போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பெரிய ரேட்டில் நான் போடுற புறாக்கள் நம்ம ப்ராப்பராக லைன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கூட்டில் இருந்து அதோட பக்கா ரிசல்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் எடுத்து நான் ஒரு 3000 எபோ போடுற பாடி எல்லாமே அந்த மாதிரி போடுற புறாக்கள் தாங்க. ஸோ அதில் பட்டா எடுத்து பறக்கலை நின்று இது வரைக்கும் நம்ம கம்ப்ளைண்டே வந்து கிடையாது. நம்ம கம்ப்ளைண்ட்டு 1-2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கம்ப்ளைண்ட் வராமலாம் இருக்காது. கம்ப்ளைண்ட் வரும். எப்படிப்பட்ட புறாக்களில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 ரூபா 700 இந்த மாதிரி கொடுக்குற புறாக்களில் நம்ம கம்ப்ளைண்ட் வரும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா 700 நீங்கள் எடுக்கிற புறா பார்த்தீங்கன்னா, அந்த புறாவை நீங்கள் கஷ்டப்பட்டு தாங்க பறக்க வைக்கணும். எடுத்த உடனே நீங்கள் இப்போ நார்மலாக 5000 ரூபா கொடுத்து வாங்குற புறாக்கும் 500 கொடுத்து வாங்குற புறா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே 5000 ரூபா கொடுத்து வாங்குற புறா 500 கொடுத்து வாங்குற புறா மாதிரி 500 கொடுத்து வாங்குறப்போ 5000 கொடுத்து வாங்குறப்போ மாதிரி பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 முட்டாள்தனாங்க. கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா அப்படி பறந்துச்சுன்னா அதுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம். ஸோ ஒரு எபோ 3000 நீங்கள் ஒரு பேர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட லைன் பறந்துருக்கும், இல்லை அந்த புறாக்கள் பறந்துருக்கும், செட் ஆஃப் பேர்ட்ஸ் பறந்துருக்கும். ஸோ நமக்கு ரிசல்ட் எல்லாமே கிளியர் பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பேர்டோட மார்க்கெட் வேல்யூ வேறு. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர்டோட மார்க்கெட் வேல்யூ தீர்மானிக்கிறது நம்ம தான், ஓகேவா. அதை வாங்குறதும் வாங்காததும் உங்களோட விருப்பம். நான் இப்போ உங்களை கம்பல் பண்ண மாட்டேன், நீங்கள் அந்த புறா வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அந்த புறா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் வாங்குற புறாவில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் கூட நான் அதை ரெக்டிஃபை பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். இன்ன வரைக்குமே யாருமே கிடையாது, எந்த சேனலுமே கிடையாது அந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ணி தரதே கிடையாது. நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஓகேவா. இன்னை வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் பண்ணாமலாம் இல்லை. ஏதாச்சும் மேலில் ஃபீமேலில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பாருங்கள்,
ஒரு புறாவோட ப்ராப்பர் ரிசல்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நியர்லி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஆகுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு புறாவை எடுத்து சேல் பண்ணுறதுன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ருபீஸ் ஒரு புறா எடுக்கிறீங்கன்னா அந்த புறா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பறக்க வைக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக ரிசல்ட் தெரியாத புறாக்கள் தான் நம்ம லோ பட்ஜெட்டில் வரும். ரிசல்ட் தெரியாத புறாக்கள் மீன்ஸ் நம்ம கெஸ்ஸிங்கில் அதோட லுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம கெஸ் பண்ணும்போது இந்த புறா இவ்வளோ நேரம் பறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சொல்லாமே தவிர, நம்ம இந்த புறாவை அது கொஞ்சம் ஒரு ஹார்டான சப்ஜெக்ட், கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டும் கூட. ஓகேவா? ஸோ நீங்கள் அது படிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கணும். பேர்டை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் பேர்ட்ஸ் வச்சு கற்றுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி புறாக்களை வச்சு கற்றுக்கும் போது அவங்களுக்கு பெரிய ஹை ரேஞ்சில் உள்ள புறாக்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு டைம் ஏற்றி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நான் சொன்ன ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். ஓகே, அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவனை ஏதாச்சும் ஒன்று நம்ம சொல்லணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் மெயினாக பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோட வியூஸுக்காக தான் தம்ப்நெயில் செட் பண்ணுறோம். அது யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. இப்போ பெரிய 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 சேனலில் கூட ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி ஒரு தம்ப்நெயில் இருக்கும். அந்த தம்ப்நெயில் அடிப்படை பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் எதுவுமே இருக்காது. அது தம்ப்நெயில் செட் பண்ணுறோட ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு யூடியூபரை பொறுத்த வரைக்கும் ஒரு வியூஸ். இப்போ நம்ம நீங்கள் தான் சரி நானும் சரி கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், அது கொஞ்சம் நேரம் உட்காந்து எடிட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு லைக்ஸ் வியூஸ் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் போடும். அண்ட் இன்னொரு விஷயம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களோட மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான், நிறைய லட்சமாக சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்குது. அண்ட் ஒரு உண்மையான விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைய வரைக்கும் நியர்லி இந்த சேனல் ஓப்பன் பண்ணி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் நான் இந்த யூடியூப்லேருந்து எடுத்த பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8400 ரூபா. 8400 ரூபா மட்டும்தான் நான் இந்த யூடியூப் சேனல்லேருந்து இன்னைய வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நம்புறீங்களா நம்பலன்னு தெரில. நான் வேணா என்னோட இந்த மந்தோட ரெவென்யூ சார்ட் நான் இப்போ ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் பார்க்குறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு மாதம் நான் ஃபுல்லாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 11 சம்திங். ஓகேவா? $11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா கூட வராதுங்க. 1 மந்தாக என்னோட உழைப்பை நான் போட்டு ஒரு 800 ரூபா கூட நான் சம்பாதிக்கலை அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, நம்ம ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த விஷயம் இந்த புறா பிடிக்கும். ஸோ இதை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும், நம்மள்ட்ட இருக்க புறாக்கள் 4 பேர் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போடுறது. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ அப்படின்னு நான் பேசுகிறப்போ ஒரு மலையாளி கேரளாவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணிட்டு நீ என்ன இதில் டாப் 10 பேர்டு இந்த வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் கிட்ட என்னோட சேனல் இருக்கிறோம், நான் என்ன வேணால் போடலாம், நீங்கள் வீடியோ பார்க்காத உங்களோட விருப்பம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கு அவர் என்ன அசிங்கமாக கெட்ட வார்த்தை போடுறாரு. ஸோ நான் இப்போ யோசிக்கிறேன், சரி இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில. அவர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி இந்த வேர்ல்டு அப்படின்னு போடுறப்போ எங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது. எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு ஹெவி ரேஞ்சில் நான் பேட்ஸ் வச்சுருக்கேன், அப்போ என்னோட புறாக்கள் வேர்ல்டில் டாப் 10ல் வரலையா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்புறம் நீங்களும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நீங்களும் அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட புறாக்களை, வேர்ல்டுன்னு போடுங்க, யூனிவர்ஸ்ன்னு போடுங்க, என்ன வேணால் போடுங்க, அது உங்களோட விருப்பம். நம்ம சேனலில் நமக்கு பிடிச்ச புறாக்களை நம்ம என்னோட பேர்ட்ஸ் என்றைக்குமே எனக்கு நான் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கு என்னோடய புறாக்கள் பெஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியலை பிரதர். அண்ட் நீங்கள் இப்போ என்ன கெட்ட வார்த்தை போட்டீங்க, அது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு, ஏகப்பட்ட கால்ஸு, ஏகப்பட்ட மெசேஜஸ்ஸு. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க யூடியூப் சேனல் வச்சு ரொம்ப ஈஸியான விஷயம், சும்மா ஒரு ஃபோன் எடுக்கணும், அப்லோட் பண்ண வீடியோ எடுத்து ஷூட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி. இந்த சேனலுக்கு அண்ட் அப்புறம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இது எல்லாமே பெருசாகவே தோணாது. நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்களா, பிரச்சனையே கிடையாது, பண்ணிட்டு போங்க உங்களுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த வியூஸ் அதிகமாக போகும். ஸோ அதனால் நான் அதுக்கு வேண்டி ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ண உடனே இந்த ஃபீல்டை விட்டு போயிடுவேன், வெளியே போயிடும் அப்படின்ற வாய்ப்பே கிடையாதுங்க. எனக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா குத்தம் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, கண்டினியூ அது நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நான் கவனிச்சேன், நான் இப்போ கண்டினியூ வீடியோ போட்டிருக்கேன். நியர்லி ஒரு 1 மந்த் தான் நம்ம டெய்லி ரெகுலர் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் சரி, நமக்கு ஒரு சின்ன க்ரோத் இருக்குது. பெரிய க்ரோத்லாம் கிடையாது, ஒரு சின்ன க்ரோத் இருக்குது. ஸோ க்ரோத் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நிறைய வர்றது, நெகட்டிவிட்டி ஏகப்பட்டது வருது. ஸோ அப்போ எனக்கு ஒரு மைண்டில் என்ன ஒன்று ஓடிட்டு இருக்குன்னா, நான் வளர்ந்துட்டுருக்கேன். ஆனால் நம்ம பெரிய ஆள் ஆகிறத பார்த்து பிடிக்காமல் நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணுது, நாம் இன்னும் பண்ணணும், இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய வீடியோஸ் பண்ணணும், நிறைய பேர்ட்ஸு
நல்ல பட் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற விஷயத்துக்காக நான் தளர்ந்து போகவே மாட்டேன். நான் டவுன் ஆகி வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. என்ன கெட்ட வார்த்தை போடுறவங்களுக்கும் சரி, தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை என்ன தாத்து மற்றவங்கள்ட்ட பேசுகிறவங்களும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நான் அதை ரசிச்சுட்டு தான் இருக்கனே தவிர நான் அதை இதில் மண்டையில் ஏற்றிக்கிற ஆள் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.